புதியகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிறப்பு நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இன்றைய நாள் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு, பராபவ ஆண்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போது, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சுவாரஸ்யங்கள், ஆச்சரியங்கள்லாம் காத்துட்டு இருக்கு, திருமண யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு, நம்மளுடைய கடன் தீருமா, நம்ம நினைச்ச காரியம் எல்லாம் இந்த ஆண்டுலையாவது கை கூடுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. வருட பலனாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்றைய தினத்திற்கான ராசி பலனையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்கள் அபிமான ஜோதிடர், ஜோதிடாச்சாரியார், ஜோதிட கலாரத்னா திரு மகேஸ்வர் அவர்கள் இன்றைய சிறப்பு நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நமக்காக இணைந்திருக்கிறார். சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சார் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு எல்லாருக்குமே நல்லபடியாக அமையட்டும். ஸ்பெஷல் ஷோ அப்படின்னாலே நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது சொல்வீங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது. தமிழ் புத்தாண்டு பொதுவாக எப்படி இருக்க போகுது? பொதுவாக தமிழ் புத்தாண்டு இந்த வருஷத்தில் பராபா வருஷம்னு சொல்லுவாங்க. அந்த பராபா வருஷம் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அப்படின்னு பேர். நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம நிறையா சந்திச்சுட்ருக்கோம். பட் வில் ஸ்டார்ட் வித் த பாசிட்டிவ் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்போவுமே. யார் எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த வருஷத்தில் 2 பெயர்ச்சி இருக்குது. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகுகேது பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி ரொம்ப அற்புதமாக இந்த வருஷம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குரு பெயர்ச்சி தான், குரு தான் இந்த வருஷத்தினுடைய ராஜா. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் நிறைய விஷயங்களில், நிறைய கோயில்களில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பாபிஷேகம் ஆகக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் பொதுவாக இதுக்கு மந்திரி செவ்வாய் இருக்கும்போது இந்த போர்க்காலத்தை சந்திக்கிறது, சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்குண்டான ஒரு வருஷமாகவும் இந்த வருஷத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சித்திரை டு சித்திரை நம்ம தமிழ் வருடமாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா இருக்கிறத பார்ப்போம். அப்போ ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கறது கிடையாது. மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் நம்ம பார்க்கும் பொழுது ஸோ இந்த விதமான பிரச்சனைகள் இருக்கிறத தெரியுது. அதாவது மிருகங்கள் மூலமான புதிய நோய் வருது, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய எல்லா விஷயத்துக்கும் மாத்திரை, அதாவது சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இசையில் ரொம்ப பிரபல்யமாக நம்மளுடைய இசையில் பிரபல்யமான இசைகள் வரும். அதே மாதிரி புது புது படங்கள்லாம் இந்த வருஷத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நம்மளுடைய தமிழ் சமுதாயம், உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறாப்புல ஒரு இப்போ இருக்கக்கூடிய எல்லா டாப் இதிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்கள் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த டாப் சிஇஓஸ் எல்லாம் அந்த மாதிரியும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி சார். அதே மாதிரி இப்போ இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறதுனால இந்த லாக்டவுன் மாதிரியான விஷயங்கள், இல்லைனா அடிப்படை தேவைகளே நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ சூழ்நிலையும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இனிமேல் எப்படி இருக்கும்? பீப்புள் சே தட் லாக்டவுன் சொல்கிறாங்க. லாக்டவுன் இல்லை அது, இல்லையா? லாக்டவுனா எல்லாரும் வெளியிலே வர முடியாது, அப்படி கிடையாது இல்லையா? எனர்ஜியோட இதுதானே ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது, கோவிட்டில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப பாதிப்பு கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. நிறையா வீட்டிலேருந்து செயல்படக்கூடிய வேலைகள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சொன்னாங்க, கேட்ரிங் நான் அப்போ ஆரம்பித்தேன், இன்றைக்கி பெரிய அளவுக்குன்னா அந்த லாக்டவுனில் ஆரம்பித்தது தான். நான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க, வீட்டில் செஞ்சு நான் கொண்டு போய் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்தேன். இன்றைக்கி ஆன்லைனுங்கிற ஒரு இதை கொண்டு வந்ததே நம்ம அதுக்கு அதிக பங்கு லாக்டவுனில் தான் இருந்தது. ஆமாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது, அதாவது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாமல். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது நிறையா விஷயங்கள் வந்ததே பார்த்திங்கன்னு சொன்னால் லாக்டவுன்லேருந்து நிறைய இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு புது பரிமாணத்தை ஒன்று கொண்டு வருது. சென்னையில் ஒரு தடவை ஒரு புயல் வந்தது, வரதா புயல், ஏதோ ஒரு புயல் எனக்கு ஞாபகம். அதில் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஃபோன் கிடையாது. ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரே ஒரு மெழுகுபத்தி தான் நிறையா போயிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தினூண்டு தீபம், சாமி தீபத்தை ஏற்றி
3 நாள் வந்து இருந்துட்டு இருந்தோம். அந்த 3 நாள் கழிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோனையே எடுத்து யூஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 days வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய பரிமாணம் மாறுறது, புதிய விஷயங்கள் பிறக்கும் பொழுது ஒன்று போய் இன்னொன்று புது வரதை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைய நாள் எப்படி இருக்கு? இந்த வருஷம் எலெக்ஷன்லாம் இருக்குல்ல, ஆமாம், ரொம்ப அந்த அரசியல் களம் எப்படி இருக்கும்? அரசியல் களம் ரொம்ப பிரமாதமாக இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய எழுச்சிகள் வந்து நம்ம வந்து தெரியறது இல்லையா, எதிர்பார்க்கலாம். மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் நல்லா ஒரு காரியத்தில் நம்ம வந்து செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்குறாங்க. அதுதான் மக்களுடைய எல்லா ஊர் மாதிரி நம்ம ஊர் கிடையாது. நீங்கள் எல்லா ஊர் மாதிரி எல்லாம் பேசுவாங்க, பாராட்டுவாங்க, எல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் ஓட்டு போடும்போது அவங்களுடைய மண்ணில் ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு மற்ற ஊர்களில் விட இங்கே இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து ஓட்டு போட்டு சிந்தித்து ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை வந்து கொடுப்பாங்க. எலெக்ஷன் டேட் பார்த்திங்கன்னா 23 தவறாது எல்லாரும் போய் ஓட்டு போடுற ஒரு நாளாக இந்த நாள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போதைக்கு வெற்றிகள் அப்படின்னு நம்ம நிறையா கணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிறையா சாதகம் இருக்கிறத பார்க்க முடியுது. சரி சார், தமிழ் புத்தாண்டு பொதுவான பலன் சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து பேச போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு இன்னைக்கு ஸ்பெஷல் நிகழ்ச்சிங்காட்டி இந்த வருட பலனையும் ரொம்ப ஷார்ட்டாகவும் தினப்பலனையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். 14/4/2026 சித்திரை 1ஆம் உத்தராயணம் பராபவ வருஷம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிற்பகல் 1:42 வரைக்கும் சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கி திதி பார்த்துட்டோம்னா இரவு 9:55 வரைக்கும் துவாதசி, அதுக்கப்புறம் திரையோதசி வருது. நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நன்னாள். நாளைக்கு பிரதோஷ நன்னாள், சிவபெருமானை வழிபடுறதுக்குண்டான அற்புதமான நாள். சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் 1:42 வரைக்கும் பூசம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம். கடகராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் வந்து இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். தமிழ் வருட பிறப்பான இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜா வந்து குரு பகவான், அதுக்கப்புறம் மந்திரி வந்து செவ்வாயாக இருக்குது. தினமும் செவ்வாயுடைய தினமாக இன்றைக்கி சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வந்து இருக்குது. சரி, இந்த வருஷத்தில் இந்த தினத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துக்குண்டான பலன்கள். மேஷராசி நண்பர்களுக்கு குரு பகவான் ரொம்ப அற்புதமான ஸ்தலத்துக்கு வரார். அதனால் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன தடங்கள் இருக்கும். சில நண்பர்களை நம்பும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இந்த தினத்துக்குண்டான பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் போராடினது ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். துர்க்கை வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டுக்குண்டான பலன்கள் பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருந்துட்டு இருக்கும். இத்தனை வருஷம் சாதிக்காத நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். தொழிலில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. முதலீடு பண்ணும்போது தெரியாமல் ஒரு தொழிலை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பாதிப்பு கொடுக்கும். முழுசாக அதை பற்றி ரீட் பண்ணி அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், எதிரிகள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈஸி கோவாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டில் பலன்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு கொஞ்சம் பாராட்டல் தெரியல. ஃபஸ்ட்டு 6 months கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுகளுக்கு உண்டான வருடமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலது சக்ஸஸ், சிலது வீக்காக இருக்கும். என்னென்ன வீக்காக இருக்குன்னு ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா, அதாவது
வாரியார் சுவாமிகள் சொல்ற கல்லை பக்கத்தில் வச்சு பார்த்தா பாறாங்கல்லாம் தெரியும்னு சொல்லுவார். அது மேலேருந்து பார்த்தா பெரிய பாறாங்கள் கூட சின்னதாக தெரியும்னு சொல்லுவார். எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம், மனதை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதே போன்று இந்த தமிழ் வருட பலன்களில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் ஸ்ட்ராங்காக நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தின பலன்கள், இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷத்தில் வந்து அஷ்டம சனி இருந்துருக்கு, கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் குரு பகவான் விரைய குருவாக வருது. கல்யாண விஷயங்கள், குழந்தை, அதே சமயத்தில் வீட்டில் விசேஷங்கள் பற்றிய காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக போகும். அதே மாதிரி ஏதேனும் வளரக்கூடிய, அதாவது இன்றைக்கி ₹1 வாங்கினா நாளைக்கு ₹100 போகுங்கிற பொருட்களை இந்த வருடம் பூரா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். யாராவது பேசினா மனதளவில் எடுக்கக்கூடிய தான தர்மங்கள் பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். மற்றவர்களை எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மனைவியோட ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஸ்கின் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல பலன்கள் இருக்குது. தொழிலில் டிசைட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எதிர்பார்த்த தொழிலில் நல்ல வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். மறைமுக எதிரிகள் கவனமாக இருக்க வேண்டும். மறைமுக எதிரிகள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் வரும், அதில் கவனம் என்பது தேவை. பய உணர்வுகள் தோணும். இது தமிழ் புத்தாண்டோடைய பலன். இன்றைய பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு கூடிவிடும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. துலா ராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன், பராப வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா அமோகமாக இருக்குது. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கும். இவங்களை நம்பினோ ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒன்று சொந்த பந்தத்தில், இல்லை வெளியில் உதவி செய்வாங்க. வெளியில் துரோகம் பண்ணால் வீட்டில் இருக்கவங்க உதவி செய்வாங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்கள் நம்ம ஃபோன்லாம் பார்த்து அதை ஸ்கின்னுக்கு போடலாம், அது போடலாம், அப்படி பண்ணக்கூடாது. இந்த வருடத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைக்கி உண்டான பலன்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். யுஏஇயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் வேலையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி அன்பர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க. இத்தனை நாள் படாத பாடுபட்டுட்டு இருந்தோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு 2 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தங்கையோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுறதுல இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு பார்த்து பேசணும். சில நேரம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இதெல்லாம் இந்த வருடத்துக்குண்டான பலன்கள். இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ரொம்ப நாள் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் தீர்வு காண்பீங்க. சில விஷயங்கள் மற்றவங்ககிட்ட ப்ராப்ளம் இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டேன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் போராட்டம், அந்த தனுசுனாலே அம்பு வில்லு தானே. ஒரு விஷயத்தை போராடி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, பழக்கம்தான். என்ன இடையில கொஞ்சம் நன்னா இருந்தது, திருப்பி நான் பட போகிறேன் அவ்வளோதானே அப்படிங்கிறத மாதிரி ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துட்டோம்னா, அதான் அஷ்டலக்ஷ்மியில் ஒரு லக்ஷ்மி இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் கூடி வருமா, அது தைரிய லக்ஷ்மி. அஷ்டலக்ஷ்மியில் ஒரே ஒரு லக்ஷ்மி அம்பாள் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை, அதுதான் தைரியலக்ஷ்மி. அதனால் தைரியலக்ஷ்மியை மட்டும் மனசில் எடுத்துட்டா போது எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். இது தமிழ் புத்தாண்டுக்குண்டான பலன்கள். தின பலன்களில் பார்த்துட்டோம்னா வேகத்தை குறைச்சி கொள்வது நல்லது. யாருக்கானும் நம்ம டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதனால் என்ன பிரயோஜனம், முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தேன், இப்போது நேரத்தை எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டுனா போதும். வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு பராப வருஷம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பெஸ்ட்டு ராசியில் மிதுனத்துக்கு சொன்னேன் இல்லையா, மகர ராசிக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குரு உங்களுக்கு சாதகமாக வரார் இன்னொரு 2 மாதத்துக்குள்ள. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களாக படிக்கட்டாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
சகோதர சகோதரி கவனம் தேவை. எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது சில தடங்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாத தொழிலை பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நான் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், இங்கே இடம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கையெழுத்து போடக்கூடாது. நீங்களாக வந்து பார்த்து அதை முழுசாக இது பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இது வருஷத்துக்குண்டான பலன், தினத்துக்குண்டான பலன், பண வரவுகளை கொடுக்கும். எனக்கு என்னமோ இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் பிளான் பண்ணி எழுதி ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா சக்ஸஸ் ஆகும். நிறைய அந்த கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பார்த்துட்டேன்னா பாசிட்டிவாகவே பேசுவாள். ஒரு அஃபர்மேஷன் நம்ம வந்து திருப்பி 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 அதன் மனசில் நினச்சி சக்ஸஸ் பண்ணோம். இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறும். மகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முயற்சி பண்ணால் வெற்றிகள் உண்டு. அந்த கொஞ்சம் கஷ்டப்படுறது அது ஒரு பெரிய கடல் மாதிரி தெரியும். ஏன்னா 7.5 சனி இருக்கங்காட்டி. பட் பயப்பட வேண்டாம். மறைமுகலேருந்து எதிரிகள் இருந்தாலும் வெல்லலாம். அதே சமயத்தில் உங்கள் வேலைகளை கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்கள் செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். தின பலன்கள் பார்க்கும்பொழுது நம்ம கையில் தான் எல்லாம். அதாவது நம்ம ஈஸியாக எடுத்துட்டோம்னா ஈஸி, கஷ்டம்னு எடுத்தால் கஷ்டம். அதை புரிந்து கொள்ளக்கூடியது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய தோணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் சில பேர் உங்களை கெட்டது சொல்லுவாங்க, சில பேர் நல்லது சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நல்லவங்களால இருக்க முடியாது, அது கடவுளாலே இருக்க முடியாது. அதனால் எது இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும்னு நினச்சிங்கன்னா வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள், சொந்த பந்தங்கள், புது சொந்த பந்தங்கள் இணைவாங்க, நண்பர்கள் இணைவாங்க, பாராட்டுதல் குவையும், குழந்தைகளுக்கு வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேசாதவர்கள் பேசுவாங்க, புது ஐடியா தோணும். சில விஷயத்தில் நம்மளை பாட்டு விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் தோணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நான் எடுத்து பார்த்துக்கிறேன் வெயிட்டை தலையில் சுமக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் கடமையை கொடுத்துருக்கார். நம்ம வந்து எதையும் கவலைப்படாமல் செஞ்சோம்னா மீனராசிகளுக்கு வெற்றி உண்டு. இருப்பினும் இந்த வருஷம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அனாவசிய மருத்துவ செலவுகள் என்பது இருக்கும். சில நேரங்கள் நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் இருந்ததுன்னா வெற்றிகள் மீனராசி என்பவர்களுக்கு. இன்றைய தினத்துக்குண்டான பலன்கள், பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் அப்பட்டமாக நம்பிடக்கூடாது. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சார், பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்குது. அடிப்படையாக இருக்கட்டும், ஆடம்பரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது தேவை. இந்த பொருளாதார ரீதியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எதை நினைக்கிறீங்க? மிதுனம் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருட்கள் சேர்க்கறதுக்கு மேஷம் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்று நல்லாயிருக்கும். கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு இத்தனை இருந்த பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று துளாராசிக்கு தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 6 months கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும். பழகிருமான்னு கேட்டால் இல்லை, சரியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மகர ராசிக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. மீனத்துக்கும் சிறப்பாக இருக்குது. குருவுடைய அம்சம் நல்லா இருக்குது, மீனத்துக்கும் நல்லா இருக்கும். சரி, இப்போ பொருளாதார ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள், தெரியாதனமாக இதில் போய் சைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க தான் போய் முதல்ல ஆளாக போய் பண்ணுவாங்க. நான் சொன்னதே திருப்பி சொன்னேன்னா நீங்கள் யோசிக்கப்படாது. மீனராசி கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா சார் இப்போ தான் சார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, 50% நல்லா இருக்குது, 50% தானாகவே தவறு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7.5 சனின்னு காட்டி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதே தான் மேஷராசிக்கு இன்க்ளூட் ஆகும். ஏன்னா விரைய சனி இருக்கங்காட்டி. மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? சிம்மராசி. சரி, சிம்மராசியில் டக்குன்னு மனசில் என்னங்கன்னு கேட்டால் வேறு மாதிரி கேட்கும், என்னடான்னு கேட்டால் வேறு மாதிரி கேட்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு. சரி, இந்த ராசிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மகர ராசி டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தோல் சம்பந்தமான உபாதைகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம், மற்றபடி நல்லா இருக்குது. சரி, என்னதான் நம்ம தமிழ் புத்தாண்டு பலன் பேசினாலும் குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்படியெல்லாம் எடுத்துக்கும் போது எல்லாம் டிரைவ் பண்ணி ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுமா சார்? ஆமாம், குரு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லது. சரி, குரு பகவான் தான் நமக்கு அருள் தேவை. அஷ்டம சனியில் படாத பாடுபட்டு இருந்தார் ஒருத்தர். நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறேன், அஷ்டம சனி போட்டு வாட்டி எடுத்துருக்குமே அப்படின்னு. அப்படியா, எனக்கு அஷ்டம சனியான்னு. என்னங்க இப்படி கேட்குறீங்க? ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை,
அவர் வந்து உபன்யாசம் பண்ணுவார். அவர் வந்து பல நேரங்கள் நான் கோயிலுக்குள்ளேயே இருக்கேன், நான் பேசுறது பூரா இறைவனை பற்றி பேசுகிறேன். காலையில் 2 இட்லி, மத்தியானம் இத்தினோண்டு தயிர் சாதம் சாப்பாடு இருந்தால் போதும், நைட்டு 2 சப்பாத்தி, நடுவில் காஃபி வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சு குடிச்சிருவேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்தது, இடையில ஒரு சின்ன இது மட்டும் ஹார்ட்டில் மட்டும் ப்ராப்ளம் வந்து அதுக்காக ஸ்டென்ட் வச்சேன், அது வேணால் சொல்லியிருக்கலாம். அது கூட நான் உட்கார நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன் ஆஸ்பத்திரியில். டாக்டர் என்கிட்ட நான் போய் அவர் பார்க்கும்போது டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் என்ன சார் இது, பக்கத்தில் பார்த்தா ஃபுல்லாக புஸ்தகமாக அடுக்கி வச்சுட்டு படிச்சுட்டே இருக்காரு. அவர் புஸ்தகம் பூரா படிச்சுட்டே இருக்காரு, ஃபுல்லாக சாமியை பற்றி படிச்சுட்டே இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் படுத்தலை. ஸோ இறைவனையே சதாகாலம் நினைக்கும் பொழுது பெரிய கஷ்டங்கள் கூட இல்லாமல் தோணும். சிறப்பு சார். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த இயற்கை பேரிடர் மாதிரியான விஷயங்களில் பருவநிலை மாற்றம் எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே பலன்கள் நான் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த வருஷத்துக்குண்டான பலன்கள். அதாவது இந்த வருஷத்தில் தண்ணீரில் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. பட் என்னென்னா வெயில் அடிக்கிற நேரத்தில் மரம் இருக்க அந்த மாற்றங்கள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அதில் கவனம் என்பது தேவை. நிறைய மரங்கள்லாம் இல்லைல்ல, கம்மியாகிட்டு தானே இருக்குது இல்லையா? அதனால் மரங்கள், நம்ம வீட்டுக்கு மரங்கள் வளர்ந்து சேவ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இது சம்மந்தமான மாற்றங்கள் நமக்கு இருக்கும். பட் ஆனால் பெயர்ச்சிகளில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2026 பலன் சொல்லும்போது நான் சொன்னேன். ஸோ இந்த பெயர்ச்சியில் டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. மலை சரிவுகள் இருக்கும். இந்த ஹிமாலயஸ் பகுதியில் மலை சரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். யூரோப்லலாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறதுக்குனா ஹாலண்டில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளிற்கு உண்டான 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள், அதே மாதிரி பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும், நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்ம நிம்மதியாக இருக்கலாங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு, அதாவது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லா கிரகத்தினுடைய கனெக்டிவிட்டி, அதே மாதிரி பெயர்ச்சி, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிகழ்ச்சியிலையும் அதே மாதிரி இன்ஸ்டாலையும் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சொல்கிறோம். அது வந்து நிறையா விஷயங்களுக்கு ஜோதிடம் எப்படி கனெக்டிவிட்டி ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சொன்ன பலன்களில் நல்ல பலன்கள் எல்லாத்துக்கும் நடக்கணும், எதிர்மறையான பலன்கள் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.